ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ராஜியும் கதிரும் வந்துட்டு பயங்கர கோவத்தில் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ராஜி சொன்ன மாதிரி கதிர் வந்து லோனுக்கு நான் சொன்ன இடத்துல போய் பார்க்க மாட்டேன்றான், ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு ராஜுமே அவங்க மேலே பயங்கர கோவத்தில் நானும் உனக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன இவ இவ்வளோ கோவப்படுறான், சரி அவள் சொன்ன மாதிரி இந்த ஒரு தடவை போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தூங்கி எந்திரிச்ச உடனே மறுநாள் காலையில் முடிவு பண்ணி கதிர் வந்துட்டு ராஜுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ ராஜு வந்துட்டு நீ உடனே என்கிட்ட பேச வேணாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இங்கே பாரு, கோவப்படாத, நீ எதுக்காக கோவப்பட்டு இருக்க, இப்போ நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே, சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நீ என்ன ஏதுன்னு அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா அவள் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உண்மையிலே தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது நான் அந்த அக்கா கிட்டே பேசிவிட்டு உனக்கு சொல்கிறேன், அந்த அக்காவோட அண்ணா கிட்ட அவங்க பேசிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி தரேன் அப்படின்னு இங்கே ராஜு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டானே அப்படின்னு அந்த அக்காவுக்கு டியூஷன் எடுக்க போகிற அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணா கிட்டே பேசிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணா கிட்டே பேசிவிட்டு ஃபோன் நம்பரும் வந்து கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ராஜு ஃபோன் நம்பரை வாங்கிட்டோன்னே தான் அவங்க அண்ணாவோடைய ஃபோன் நம்பர், நீ அவர் சொல்கிற அட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவர்கிட்ட போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வா, கண்டிப்பாக நம்பிக்கையோட போ, உனக்கு லோன் கிடைக்கும், எதுவும் ஒன்றும் நெகட்டிவாக பேசிகிட்டே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் லோனுக்காக கதிர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ராஜி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ கதிரும் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இங்கே மயில் வந்துட்டு பயங்கரமாக வந்து ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நைட்டு எல்லாமும் சரவணன் வந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ மறுநாள் காலையிலையும் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு நைட்டிலிருந்து ஒரு மனுஷனை தூங்க விடாமல் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சரவணன் கோவப்பட்டு பேசுகிறாங்க. மயில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு மயில் சொல்கிற ஒரு விஷயத்த கூட கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு, ஏமாம்மா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் எப்பயுமே கேட்கவே மாட்டிங்களா, அத்தை என்கிட்ட எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா, நான் குழந்தை இருந்தபோது தான் ரெஸ்ட் எடுத்தேன், இப்போ குழந்தை இல்லாத பக்கம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அந்த குழந்தை இல்லாத காரணமாக வச்சு என்னை அத்தை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அத்தை என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு மயில் சொல்லவும், அம்மா மட்டும் இல்லை நானே அப்படி தான் பேசுவேன், என்ன இப்போது அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, குழந்தை இல்லாத குழந்தைய இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் எவ்வளோ சந்தோஷமாகி கஷ்டப்படுத்தினேன், அம்மா குழந்தை இருக்குது அப்படின்னு உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, உனக்கு ஜூஸு டீ காஃபிலேருந்து ஒவ்வொன்றும் டைமுக்கு எப்படியெல்லாம் உன்னை வேலை கூட செய்ய விடாமல் எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நம்பிக்கையை நீ இல்லைன்னப்போ அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீ போய் சொல்லி எல்லோரும் ஏமாத்திருக்க, எங்கள் பாரு அம்மா மாதிரி தான் நானும் பேசுவேன், இங்கே பாரு அமைதியாக இங்கேருந்து போயிட்டு நீ எதுவுமே பேசுறத உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு டென்ஷனாக வருது அப்படின்னு எங்கள் சரவணன் வந்து மயில்கிட்ட பேசுவோம். மயில் பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் கிளம்பி ரூமில் இருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ மயில் வந்துட்டு எல்லாருமே நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம பிறந்த வீட்டுக்கு போனாலேயும் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை, அம்மாவும் நமக்கு ஆறுதலாக இல்லை, அவங்களும் அவங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, ஸோ அத்தையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரு, மாமாவும் நம்மளை புரிஞ்சுக்கல, நம்மளை எல்லாருமே இப்படி சுற்றி வலிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ மயிலுக்காக யாரும் வந்து நிற்க போகிறதில்ல, எனக்காக யாருமே இல்லை, யாருமே நமக்காக இல்லைன்றப்போ நாம் எதுக்காக இருக்கணும், நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம குழந்தையே நமக்கு இல்லாமல் போயிடுச்சுக்காக இருக்கணும், நமக்குன்னு யாருமே வரமாட்டாங்க, எனக்குன்னு மயிலுன்னு ஒரு ஆறுதலாக சொல்ல யாருமே இல்லை, நம்ம யாருக்காக இருக்கணும் அப்படின்னு மயில் வந்து தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ வீட்டில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க செக் பண்ணி. அப்போது அங்கே சில டேப்லெட்டுமே இருக்குது, சில மருந்துகளுமே இருக்குது. மயில் வந்துட்டு முதல்ல டேப்லெட் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், நம்ம ஈஸியாக செத்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற மருந்தையும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ சரவணன் அப்போ உள்ளே வந்துடுறாங்க, குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்த உடனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தட்டி விட்டுடுறாங்க. பின்ன என்னம்மாம்மா எனக்காக யாருமே இல்லை, நான் யாருக்காக உயிர் வாழணும், நீங்களே என்னை புரிஞ்சுக்கல, என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, முகம் கொடுத்து கூட அத்தையே என்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க, ஸோ எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி யாருமே பேசலை, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் பேசாமல் செத்து போயிடுறோம்மா, அப்புறம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க, என்னுடைய அதாவது கஷ்டம் உங்களுக்கு யாருக்குமே வராது அப்படின்னு மயில் சொல்லவும், இப்போ சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காத, இங்கே பாருடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அணுவணுவாக நான் தான் சித்திரவதை அனுபவிச்சிட்ருக்கேன், நான் தான் முதல்ல சாகணும், இங்கே பாரு
அப்படியே சாவறதா இருந்தாலும் இங்கே சாகாத போய் உன் அம்மா வீட்டில் சாகு, இங்கேருந்து முதல்ல போ கிளம்பி அப்படின்னு எங்கள் சரவணன் வந்து கோவப்பட்டு சொல்லவோ, ஏமாம்மா அப்போ கூட நான் சாகுறேன்னு சொன்னாலையும் நான் இங்கே சேர்த்து உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் தான் நினைக்கிறீங்கல்ல, நான் அப்போ சாகக்கூடாது என் மயில் மேலே, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் சாகிறேன்னு சொன்னால் கூட பாசமும் ஒரு காதலும் இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, நீங்கள் சாகாத உன் வீட்டில் போய் சாகு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரணன் வந்து சொல்லவும் எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா நீங்கள் மட்டும் இல்லை, என் அம்மா கூட என்னை கொஞ்சம் கூட அவங்க பொண்ணை நினைக்கல, நான் எப்படியோ கீழானா கெட்டு போனான் தான் அவங்களும் நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் போ நீ, ஆனால் இந்த வீட்டுக்கு மட்டும் வராத, நீ அம்மாவும் சொல்லிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அப்போ எங்கேயாச்சும் போ முதல்ல இங்கே இருந்து சாகாத அப்படின்னு சரவணன் சொல்லவும், அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே முதல்ல சாப்பிட்ட டேப்லெட் வந்து மயிலுக்கு வந்து அப்படியே வந்து வாமிட் வர மாதிரி ஆகிடுது, தலை சுத்தல் மாதிரி வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. சரவணன் இதையும் ட்ராமாவில் தான் நினச்சிக்கிட்டீங்க பாரு, தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காதா, முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பு பாரடி, இந்த மாதிரி தப்பான முடிவு என் வீட்டில் எடுக்காத, ஏற்கனவே நாங்கள் ஆல்ரெடி எல்லோரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நீயும் இதில் இப்படி எங்களை தொந்தரவு பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, உன்னால் ஏற்கனவே வந்த கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே சரணன் வந்து அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காது. ஸோ மயில் எந்திரிக்கிறதே இல்லை, மயில் எந்திரி அப்படின்னு சரணன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, மயில் எந்திரிக்கிறதே இல்லை. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, எந்திரிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் மயிலோட வாயிலிருந்து நொறையாக வந்து வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே இங்கே சரவணன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ உடனே மயிலுன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, மயில் எந்திரிக்கிறதே இல்லை. அப்புறம் தான் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சரவணன். ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுடா சரவணன் ஏன் கத்துறா அப்படின்னு இங்கே கோமதி வந்து கேட்டுக்கிட்டு உள்ளே வருவோம். மீனார் அஜி எல்லாருமே வந்து வராங்க, அரசி எல்லாருமே வந்தால் இங்கே மயில் வந்து கீழே விழுந்து நுர வரத்தை பார்த்து என்னாச்சு மயிலாக்காக்கு அப்படின்னு இங்கே மீனா கேட்கவும், கோமதியுமே என்னாச்சுடா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தெரியலம்மா என்னென்னு, நான் உள்ளுக்கு வரும்போது இவ மருந்து குடிச்சு தப்பான முடிவு எடுக்க பார்த்தா, ஆனால் நான் தடுத்துட்டேன், ஆனால் எப்படி இப்போ மயக்கம் போட்டு வாயிலேருந்து நுர வருது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து சரவணன் சொல்லவும் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. மயிலக்கா தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா, இவங்க குழந்தை இல்லைன்றது எல்லாருக்கும் கஷ்டம்தான், ஆனால் மயிலக்கா இதுக்காக இப்படி எடுத்துட்டாங்களா, பத்தாததுக்கு அவங்களுக்கு எல்லாருமா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க, மயிலக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு அங்கே நம்ம மீனா சொல்லவும், அப்போது நாம் இதுக்கு ஒரு விதத்தில் காரணமா அப்படின்னு கோமதி வந்து நினைக்கிறாங்க. என்னடி சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் எல்லாரும் ஆளாளுக்கு அக்காவை இந்த மாதிரி ஒரு பக்கமாக அவங்க ப்ரெக்னென்ட் இல்லாதது காரணமாக வச்சு குத்தம் சொல்லி பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அக்காவுக்கு அதனால தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க பாருங்கள், அவங்களே ஏற்கனவே குழந்தை இல்லைன்ற கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் ஒவ்வொருத்தரும் மயிலாவை கஷ்டப்படுத்துனீங்க, இப்போ அக்கா இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு இங்கே மீனா சொல்லவும் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க மயிலாக்காக அப்படின்னு அவசரமாக எல்லோரும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இவ நுர வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு சில மாத்திரைகள் வந்து கீழே கொட்டி கிடக்கு, அதை ராஜு வந்து பார்த்துறாங்க. அக்கா அது என்னக்கா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உடனே சரண் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்து அங்கே உள்ளே இருந்த மாத்திரைகள் எதுவுமே இருக்கிறதில்ல. ஓ அப்போ மயில் டேப்லெட் சாப்பிட்டாலாம் அப்படின்னு உடனே இங்கே சரவணனுக்கு அப்போ தான் புரியுது, இந்த மாத்திரைகள் எல்லாம் முதல்ல சாப்பிட்ருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு கிளம்புடா சரவணா அப்படின்னு தூக்கிட்டு ஓடவும் சரவணன் அப்போ தான் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. மயில் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அவசர முடிவு அவ எடுத்திருக்க வேணாம், ஏதோ கொஞ்ச நாள் போனதும் கோவம் நமக்கு மாறி இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ அவளை சமாதானப்படுத்தி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், என் மனசு மாற வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்போ தான் வந்து மனசுகளை நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே கோமதியிலேருந்து எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்க. அரசையுமே வந்துட்டு பாத்தியம்மா அண்ணி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு, அன்னிக்கு ஆறுதல் சொல்லாமல் அண்ணி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி நான் தான் அவளை ஏதோ கொலை பண்ண மாதிரி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அத்தை முதல்ல வாயை மூடுங்க, என்ன மாதிரி பேசுகிறீங்க, மயிலாக்காக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு பாண்டியனுக்கு விஷயம் தெரியுது. பாண்டியனுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இங்கே எல்லாரும் மயிலை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. டாக்டர்கிட்ட சரணன் வந்துட்டு இவ இந்த மாதிரி சூசைடை அட்டம் பண்ணிட்டா டாக்டர், டேப்லெட் சாப்பிட்டுட்டா, அவளுக்கு என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு ஐசியூக்கு வந்துட்டு மயிலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே ஃபைனான்ஸ் கம்பெனி ஆஃபீஸ்க்கு போன இங்கே
நம்ம கதிருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகும்போது அங்கே நம்ம உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு ராஜி எல்லா விஷயத்தையும் சொன்னால் உங்களுக்கு லோன் கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பயங்கர சந்தோஷமாயிடுது கதிருக்கு. என்ன சொல்கிறீங்க, எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாமல் நீங்கள் எனக்கு லோன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபினான்ஸ் தரீங்களா அப்படின்னு உடனே, ஆமாம் ராஜி நல்ல பொண்ணு, அவள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் என் தங்கச்சி சொன்னதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம், ராஜி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அவள் நினச்ச மாதிரி எனக்கு லோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாலே, அவள் பேச்சை நாம் தான் கேட்காம போயிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லோன் வாங்கிட்டு வரும்போது தான் தெரியுது இது இங்கே சக்தியோடைய ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலியமாக தான் இவங்க ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு உடனே இங்கே அவங்கள பார்த்ததும், சார் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு எனக்கு நெருங்கின ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு, அதனால் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், ஸோ இவருக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் எனக்கு லோன் தர ஏற்பாடு அவர் சம்மதிக்க மாட்டார், ஸோ லோன் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு திரும்பி வந்துடுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என்னுடைய கம்பெனி தானே, நான் உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு ஃபினான்ஸ் தந்தாலையும் இவர் எனக்கு ஃபினான்ஸ் தந்தீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் இவர் எனக்கு கொடுக்க ஒத்துக்க மாட்டார், ஸோ நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ கரெக்டான சமயத்தில் முத்துவேல் சக்திவேலும் அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ உள்ளே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க சக்திவேல். இப்போ அவங்களுக்கு என்னன்னு தெரிய வருது, ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அவர் என்கிட்ட அவருடைய ஒய்ஃப் என் சிஸ்டர்கிட்ட பேசியிருந்தாங்க, என் சிஸ்டர் சொல்லி நான் இவருக்கு லோன் ஏற்பாடு பண்ணேன், ஃபினான்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணேன், நீங்கள் என்னுடைய பார்ட்னர் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபினான்ஸ் நீங்கள் எப்படியும் தரவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறார் சார். அப்படி என்ன சார் உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா, உங்கள் 2 பேரையும் அப்படி என்ன சார் பழக்கம், அவருக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் அப்படி சொல்லிட்டு போனார் அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். அப்போ தான் சக்திவேல் எல்லா உண்மையிலும் சொல்கிறாங்க, அவன் வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் பொண்ணு ராஜி இருக்கால, அவளுடைய புருஷன் தான் கதிர், அதனால தான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு லோன் தரமாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஃபினான்ஸ் தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால யாருக்கும் பிடிக்காது, பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லவும், ஸோ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு முதல்ல இந்த ஃபைனான்ஸ் காசை கொடுத்து அனுப்பு அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்ன அவனுக்கு பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவனே பணம் வேணான்னு சொல்லிட்டு போகிறான், நீ எதுக்காகனே இப்போது பணத்தை கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்க, என்னென்ன மகபாசமா அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி அமைதியாரு, பிஸ்னஸ் வேறு, வீட்டு குடும்ப பிரச்சனை வேறு, இங்கே பாருப்பா, நீ உங்களுக்கு லோன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கல, ஃபைனான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, நீ தாராளமாக கொடுத்துக்கோ, எங்களை காரணமாச்சு கொடுக்காம விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம். அவரை கூப்பிட்டு உடனே பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அம்மா தம்பி, உங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு முத்துவேல் சாரும் கொடுங்க, எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, குடும்ப பிரச்சனை வேறு, ஃபினான்ஸ் கம்பெனி ஆஃபீஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ன உடனே கதிர் வராங்க. இங்கே வந்த உடனே முத்துவேல் சக்திவேல் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, முத்துவேல் கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பணத்தையும் வாங்கிக்கிறாங்க கதிர் கையில். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, கரெக்டாக மாதம் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்மளை பற்றி தெரிஞ்சியும் இவங்க லோன் கொடுத்துட்டாங்க, அதுவும் இவங்க முத்துவேலும் சக்திவேலும் எப்படி லோன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இங்கே யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க கதிர். இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இப்படி பண்ணிட்டேன், எதுக்காக இப்போ பணம் கொடுக்க சொன்னேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா சக்தி, தேவையில்லாமல் நாம் இதில் பிரச்சனையில் தலையிட வேணாம், அவங்க பணம் எடுக்கிறாங்க, அவங்க ட்ராவல்ஸ்க்காங்க அவங்க ஆரம்பிச்சுக்கிட்டோம், நாம் எதுக்கு தலையிடணும், பணம் கொடுக்க வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன பழிசெல்லாம் பகையெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்களா, நீங்கள் பொண்ணு அதாவது மாப்பிள்ளை அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா, உங்கள் மாப்பிள்ளைக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிட்டிங்க அப்படின்னு இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட பயங்கர கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாருங்கள், அவன் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிகிட்டு இருக்கான், அவன் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கதிர் மேலே சந்தேகப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக எப்படியும் பணத்தை கொடுத்துருவான், அப்படியே இல்லைனாலையும்
அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு லோன் மாதம் மாதம் பணம் கட்டலைனாலும் அவளை எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம், நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு முத்துவேல் வந்து கதிர்க்கும் சக்திவேலுக்கும் தெரியாமே வந்துட்டு அந்த மொத்த பணத்தையும் இவர் இப்போவே செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு முத்துவேல் இந்த ஃபினான்ஸ் ஆஃபீஸ். என்ன சார் சொல்கிறீங்க, அந்த தம்பி லோன் கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவன் கண்டிப்பாக கட்டிடுவான், ஆனால் அதுக்கான பொறுப்பையும் நான் இப்போவே ஏற்றுக்கிறேன். அவன் அப்புறம் திரும்பவும் அதாவது பணம் திரும்பவும் அடுத்த மாதம் கட்ட வரும்போது இதெல்லாம் தேவையில்லை, நான் பணம் கொடுத்துட்டு தான் அவனுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சார் அவர் ஏற்றுப்பாரா, அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுப்போகுது சார் அப்படின்னு. என் பொண்ணு ராஜிக்காக நான் இதை பண்ணுறேன், அதாவது ராஜியோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவருக்கே புரியும். அவர் வேணான்னு சொன்னாலையும் நீங்கள் வந்து எப்படியாச்சும் பேச சமாளிச்சிடுங்க, திரும்பவும் அந்த பணத்தை அவர் கொடுத்தா நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ராஜிக்காக பார்த்து அவருடைய மாப்பிள்ளை அப்படின்றதுக்காக இங்கே ராஜோடைய அப்பா வந்து மனசிறங்கி வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயம் சக்திவேலுக்கு தெரிய வருது. அவர் வந்து கோவப்படுறாரு, என் பொண்ணுக்காக நான் பண்ணுறேன், நீ எதுக்கு கேட்குற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு இங்கே அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு முத்துவேல். ஸோ இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போத்தாவும் அவன் பணத்தில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அத்தா நீயும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அப்போ உன் பேத்திக்கு உன் பேரனுக்கு அவர் பண்ணது சரியா, அதுவும் எங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவர் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே குமரவேலுமே வந்துட்டு சக்திவேல்கிட்ட எதிர்த்து பேசுகிறாரு. பா ராஜுக்காக தானே பண்ணார், அவன் நம்ம தங்கச்சி தானே, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு பெரியப்பா, நீங்கள் அவர்கிட்ட கோவப்படாதீங்க அப்படின்னு குமரவேலும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு. டே என்னடா மாவனே, நீயும் உன் பெரியப்பாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அந்த ஓடுகாலிக்கு பண்ணதெல்லாம் அப்போ நியாயமாடா அப்படின்னு. பா நீங்கள் ராஜியை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, ராஜி தான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுச்சுல அப்படின்னு. என்னடா உனக்கும் தங்கச்சி பாச்சமோ, அப்போது என்னை தவிர எல்லாரும் மாறிட்டீங்கள அப்படின்னு சக்திவேல் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பாருடா சக்தி, தேவையில்லாமல் சும்மா வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு அப்பத்தாவும் முத்துவேலும் சொல்லிட்டு இருக்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் கதிர் போயிட்டு எப்படியும் ராஜுக்கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க. விஷயம் தெரிஞ்சது உடனே ராஜோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மயில் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு உயிர் பொழிப்பாங்களா மயில் என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.